ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அது 3 பேர் இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்க்கான ரேஷியோ பார்த்தோம்னா 1/2 1/3 1/4 ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமா லாபம் 15,600 கிடைக்குது அப்படின்னா அதுல அதிகமான லாபம் யாருக்கு போகும்னு கேக்குறாங்க. சோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாம்க்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்க்கான விகிதம் பார்த்தோம்னா 1/2 1/3 1/4. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமா லாபம் 15,600 கிடைக்குது அப்படின்னா அதுல அதிகமான லாபம் யாருக்கு போகணும்னு கேக்குறாங்க. அதிகமான லாபம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்பவுமே ரேஷியோ இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த டினாமினேட்டர் வேல்யூக்கு மட்டும் எல்சிஎம் எடுங்க. இங்க என்ன இருக்குது 2 3 4. சோ ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுமா 1 3. இப்போ கேன்சல் பண்ண முடியல அப்படியே போட்டுக்காங்க. இங்க 2ஆல கேன்சல் பண்ணா 2. சோ இதுக்கு மேல இது காமனா கேன்சல் பண்றது எது இல்ல. எப்பயுமே எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 வேல்யூவாவது ஏதோ ஒரு வேல்யூவால கேன்சல் ஆகணும். சில பாருங்க 1 இருக்குது 3 இருக்குது 2 இருக்குது. எதுவுமே ஒரு 2 வேல்யூ காமனா எதாலையுமே கேன்சல் ஆகாது. சோ அப்ப அப்படியே பெருக்கிங்க. 2 × 1 × 3 × 2 பெருக்குனீங்களா 12. சோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 12. சோ இந்த 3 வேல்யூ அப்படியே 12ஆல பெருக்குங்க. இந்த 3 பின்னத்தையும் அப்படியே 12ஆல பெருக்குங்க. சோ 12 2ஆல கேன்சல் பண்ணா 6. அதே மாதிரி 12 3ஆல கேன்சல் பண்ணா 4. 12 4ஆல கேன்சல் பண்ணா 3. சோ இப்போ 1 × 6 6 1 × 4 4 1 × 3 3. சோ இப்ப பாருங்க இந்த பின்னம் அதாவது இந்த பின்னம் பாத்தீங்கன்னா நார்மலா மாறிடுச்சு. இப்ப இதுக்கு மேல இந்த அமௌண்ட் அப்படியே பிரிச்சீங்கன்னா யாராருக்கு எவ்வளவு அமௌண்ட் போகும்னு தெரிஞ்சிரும். பட் ஆனா இங்க என்ன கேக்குறாங்க அதிகமான லாபம் யாருக்கு கேக்குறாங்க. அப்ப அதிகமான பெரிய ரேஷியோ பாருங்க 6. சோ இதுதான் இவருதான் அதிகமான அமௌண்ட் வாங்கியிருப்பார். இந்த லாபத்துல அதிகமான பங்கு பார்த்தோம்னா இவருக்கு தான் போகும். சோ அப்ப எவ்வளவு அமௌண்ட் கேக்குறாங்க. அப்ப அதிகமான வேல்யூ ரேஷியோ பாருங்க 6 6 வகுத்தல். எப்பவுமே வகுத்தல்ல எத்தனை ரேஷியோவோ அத்தனை ரேஷியோ ஆட் பண்ணி போடணும். பாருங்க 6 + 4 10 10 + 3 13 பெருக்கல் டோட்டல் அமௌண்ட் 156 2 0 அதாவது 15,600 ரூபாய். சோ 156 13ஆல கேன்சல் பண்ணா 12. இங்க 2 0 இருக்கும். 6 × 12 72. இங்க ஒரு 2 0 இருக்குது. அப்ப 7,200 ரூபாய் அவர்தான் அதிகமான லாபம் போயிருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவே குறைவான லாபம் கேட்டாங்களா குறைவான ரேஷியோ பாருங்க 3 3 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ இன்டு டோட்டல் ப்ராஃபிட். அதே மாதிரி இருந்தா சம் பாருங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்க்கான விகிதம் பார்த்தோம்னா 1/5 1/6 1/3 ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 4,200 ரூபாய் லாபம் கிடைக்குது அப்படின்னா இதுல அதிகமான லாபம் யாருக்கு போடுன்னு கேக்குறாங்க. இதே மாதிரி அதிகமான லாபம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.